ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழை வீட்டு சமையல். ஏழை வீட்டு சமையல் அடி பிடிக்காத அளவுக்கு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப, ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரலாம், நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். 300 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடணும். தயிர் எதுக்கு சேர்க்கணுன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா நல்லா கிளறி விட்டுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த பதத்துக்கு வரல நம்ம தண்ணி சுடு பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தீங்களோ அதே பாத்திரத்துக்கு தண்ணி ஊற்றிங்க. 2 கிளாஸ் அளந்தீங்களா 2 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் இருந்தால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கையில் அந்த பக்கம் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதை விட சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டால் சீக்கிரமாக வேலை முடியும்.
நல்லா கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வந்து அரை வேக்காடை தான் வேகும். சிக்கன் நம்ம போட்ட உடனே இந்த பக்கம் அரிசியை போட்டு நம்ம வேக வைக்கணும். அரிசி வந்து ஹாஃப் பாயிலில் தான் வேகணும். அரிசி வந்து வாயில் போடும்போது கச்சக்குன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். இவங்க தண்ணி கொதி வந்துருச்சு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். தண்ணியில் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாரி இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மசாலாவோட சேர்க்கையில் ஈக்குவலாக நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி கொதிச்ச உடனே போடுங்க. அந்த பாருங்கள், அரிசி இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். அரிசி வடித்தவுடன் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். கொதிச்சோடனே ஒரு கிளறி கிண்டி விட்டு, கறி வெந்திருச்சான்ட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 20% வெந்தாலும் 25% வந்தாலும் பரவாயில்ல. அதை பாருங்கள், இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா கறி அந்த விதத்துக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம சாப்பாடு எடுத்து கொட்டிட்டு வேண்டியது தான். தண்ணி நல்லா ஒரே லெவலுக்கு கொதித்த உடனே ரைஸ் போட்டுறணும். ரைஸ் போட்டு நல்லா கரெக்ட் பண்ணி விடணும். வடித்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதை வச்சுங்க. தண்ணி அரிசிக்கு ஈக்குவலாக வரணும். வேணும்னு நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லெமன் இந்த அளவுக்கு மட்டமாக இருக்கணும் தண்ணி அரிசியும். லெமனில் நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். கலர் கூட தேவையில்லைனாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு. பாருங்க இப்படி இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும் தண்ணி. அப்போ தான் சாப்பாடு நல்லா வெந்து பதராக இருக்கும். இப்போ மூடி வெயிட் போட்டுக்கலாம். அடியில் தோசை கல் வச்சு அதுக்கு மேலே தம் போடணும். வெயிட்டை தூக்கி வச்சு தம் போட்டுற வேண்டியது. 3 நிமிஷம் ஃபாஸ்ட்டு, 20 நிமிஷம் ஸ்லோ. அது பண்ணிட்டு பாருங்கள். 3 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி வைங்க. இந்தமாரி ஸ்லோவில் 20 நிமிஷம் வைங்க. இப்படி வச்சுன்னா பிரியாணி ஓவர் கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்தமாரி குச்சாக இருந்துச்சுன்னா சாப்பாடு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்தமாரி நல்லா கரண்டி கரெக்டாக கொடுத்து பதமாக தூக்கி விடுங்க. பாருங்க, ரைஸ் எவ்வளோ பதராக வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணியை செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றவங்க கூட வீட்டில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் ஆசையாக சாப்பிடுவாங்க. இது லேடிஸ் கொடுக்குற டிப்ஸ். இந்த பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். கறி நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என் பசங்க ரெடியாக நிற்கிறானுங்க சாப்பிட்றதுக்கு தட்டு வச்சுக்கிட்டு. வீடியோ கூட முழுசாக எடுக்க கூட மாட்டானுங்க பழகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நானும் டைம் ஆகிடுச்சு, போய் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.